தக்காளி தொக்கு நான் செய்கிற பேட்டர்னோட ரெசிப்பியை இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தக்காளியை வந்து 4 to 6 பீசஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 kg தக்காளி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஃபுல் உங்கள் கை அளவுக்கு உள்ளங்கை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ தக்காளிக்கு நான் அவ்வளோ எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்கிற நார் சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புளியை வந்து பந்து மாதிரி பண்ணிவிட்டு அந்த தக்காளி கூட்டை ஃபுல்லாக நல்லா அமுத்தி உள்ளே வச்சுட்டு நல்லா மூடிட்டு மீன்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும் தக்காளியெல்லாம் இந்த புளியை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. காரம் எவ்வளோ போட போகிறீங்களோ அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்புறம் உங்களோட வீட்டு காரப்பொடி என்ன டேஸ்ட் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து என் டேஸ்ட்டுக்கு உப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா குலுக்கி விட்டுக்கணும். நான் வந்து நானே ஒரு கையில் மொபைலை வச்சுட்டு வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் சரியாக வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்துக்கிட்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் எப்போவுமே ஸ்டவ்வை ஃப்ளேமை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அதில் இருக்கிற தண்ணி பூரா போயிடணும். அந்த தண்ணி போகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை கிளறி விட்டுட்டு இருக்கணும். அந்த தண்ணி குறையிற வரைக்கும் நம்ம அப்பப்போ வந்து கிளறி விட்டால் போதும்னு பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா திக்கு பேஸ்டு வெசல் எடுத்துக்கோங்க. அது தண்ணி வந்து ஒரு பார்த்திங்களா அந்த பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் வர்றது நிற்கிற வரைக்குமே நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும். சுருண்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு அப்படியே சுருண்டு வரும். உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா வீடியோவில் எப்படி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது அப்படின்னு. சின்ன சின்ன பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா. அந்த பபுள்ஸும் வரக்கூடாது. அதுவும் போகிற வரைக்கும் இந்த அடுப்பில் வச்சு அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டு சுருண்டு வர்ற வரைக்கும் அப்படியே கிளறி வைக்கணும். பார்த்தீங்களா எப்படி கிளறி விட்டுட்ருக்கேன்னு. நான் பண்ணுற விதம் உங்களுக்கு அதில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த சின்ன சின்ன பபுள்ஸும் வர்ற வரைக்கும் நம்ம நிற்கணும். அது வரைக்குமே நம்ம வந்து அதை அடுப்பில் வச்சுட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நான் வந்து அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அகலமான பானையிலேருந்து எடுத்துட்டு இன்னொரு ஸ்ட்ராங் பேஸ்டு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதனால நான் இப்போ எவ்வளோ சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு பானையில் அந்த எண்ணெயை ஊற்றி காய வச்சேன். அந்த புகை நமக்கு தெரியல, புகை வர வரைக்கும் கடுகு போட்டால் அது வெடிக்கணும் இல்லையா. அந்த சூடு வர வரைக்கும் சூடு வந்தோடனே கடுகு போட்டு தாளித்த பிறகு நான் அந்த அரைச்சி வச்சதை அதில் போட்டேன். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள். நம்ம உப்பு போட்டு முதல்ல ஆட் பண்ணதால் உப்பு போட தேவையில்லை. பெருங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் காரத்தூள் போடணும். மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு போடுங்க. ஒவ்வொரு மிளகாத்தூளும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் வந்து எனக்கு 7 டீஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள் போட்டேன். என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண வெல்லத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த இது வந்து சூடான சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு அப்பளத்தை தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ் இது.